வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம அந்தியூர் தொகுதி யார் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா 59,905 வாக்குகள். திராவிட முன்னேற்ற கழகம் வாங்குறது 58,542 வாக்குகள். டிவிகே வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 56,171 வாக்குகள். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெஸ் பண்ணின விஷயங்கள் வந்துட்டு எல்லாமே கிட்டத்தட்ட 90லிருந்து 95% என்ன வந்துட்டு நம்ம எக்ஸிட் போல் போட்டிருந்தோமோ, எக்ஸிட் போல் எல்லா தொகுதிக்கும் நம்ம போடல, அந்தியூர் தொகுதிக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துட்டு அப்படியே வந்திருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1363 வாக்குகள், போன தடவை 1275 வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சுது. இந்த டைமு 1363 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது. இந்த இடத்துல டிவிக்கே ஆக்சுவலாக வந்து நம்ம கெஸ் பண்ணினது தான் அந்த ஒரு 3வது சினாரியோ நம்ம எக்ஸிட் போலில் சொல்லியிருப்போம். அது ஏன் அந்த முன்னாடி 2 சினாரியோ சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருமே வந்துட்டு எடுத்த உடனே நான் டிவிக்கு 50,000 ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து யாருனாலையுமே அக்செப்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் ஒரு ரியாலிட்டியில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் வந்துட்டு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ரவி ஐபிஎஸ்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அந்த எக்ஸிட் போல் வந்துட்டு அப்படியே அக்யூரேட்டாக வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த ஒப்பீனியன் போல்லையும் வந்து அவங்களுக்கு அமோக வரவேற்பு இருந்ததை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி கன்சல்டேட் பண்ணும்போது அவங்க நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு கிட்டத்தட்ட 110 தொகுதிக்கு பக்கமாக வந்துட்டாங்க. அந்தியூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. அதாவது இங்கே ஒரு நிலைமை வந்து மாறுது. இப்போ அந்தியூர் தொகுதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் அந்தியூரில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் மேலே வந்துட்டு முதல்வராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் நிலவிட்டு வந்துச்சு. பட் அந்த சூழ்நிலை வந்துட்டு தற்பொழுது இந்த தேர்தலில் வந்துட்டு மாற்றி அமைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி இருமுனை போட்டியாக இருந்தது, இத்தேர்தலில் மும்முனை போட்டியாகத்தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். மும்முனை போட்டின்னு கூட சொல்ல முடியாது, இருமுனை போட்டி தான். பட் ஒரு சில தொகுதிகளில் தாவேகாக்கும் அதிமுகவுக்கும், ஒரு சில தொகுதிகளில் திமுகவுக்கும் தாவேகாக்கும் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் தான் இருந்துச்சு. அந்தியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு மும்முனை போட்டி அப்படிங்கிறதுல வந்து பலமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அந்தியூர் தொகுதியில் கடைசியாக எண்ணக்கூடிய சுற்றில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர்த்தோட சொந்த தொகுதியாக போச்சு. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பலம் யாருது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹரிபாஸ்கர் வந்துட்டு கிட்டத்தட்ட 1363 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய சினாரியோ ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2021 8,153 வாக்குகளும் 2024 11,807 வாக்குகளும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை வெறும் 5,264 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு அவங்களோட ஓட்டு வங்கி அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு என்டிகேவோட ஓட்டு நிறையா விஜய் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இல்லை அவங்க ஓட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இல்லை, என்டிகேவோட ஓட்டு பாதிக்கு மேல் விஜய் பக்கம் சாய்ந்து விட்டது என்பது தான் உண்மை. இப்போது நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம கணிச்சபடி அந்தியூர் தொகுதி எக்ஸிட் போலில் அதிமுகவுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மும்முனை போட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப் மார்ஜின் இருக்கும், கணிக்க முடியாத அளவுக்கு 3 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதிமுக திமுக 2மே 50,000க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். திமுக தாவேக்கா 50,000 ஓட்டுக்கு மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் நிலமை போச்சு. நாம் சொன்ன மாதிரி முதல் மலையிலையும் அம்மாப்பேட்டை ஒன்றியம் இந்த 2 ஒன்றியத்துலையும் திமுக முன்னிலை வகிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி திமுக முன்னிலை வகிச்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய எல்லா பூத்துலேயும் அதிமுக தான் கை ஓங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படியே தான் இதுவரைக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்குது. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு அனுபவமாக கற்றுக்கொள்கிறேன். நிறைய விஷயத்த நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஃபீல்டில் போய் மக்கள்கிட்ட கேட்டது எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆனதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. நம்ம எப்படி வந்து கெஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட பவானிக்கும் இதே மாதிரி தான் கெஸ் பண்ணியிருந்தோம். பவானியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இருந்தால் கேசி கருப்பண்ணன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கேசிகே வந்து அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம், நம்ம பவானி சாகர் தொகுதியில் ஒரு கருத்து கணிப்பு போடும்போது ஒப்பீனியன் போல் போட்டிருந்தோம், எக்ஸிட் போல் கிடையாது. ஒப்பீனியன் போல் போடும்போது தாவேகாக்கு பவானி சாகர் தொகுதியில் கொஞ்சம் ஆதரவு இருக்கிறது தெரிஞ்சுது. பட் இப்போ ரொம்ப டஃப் காம்படிஷனில் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பவானி சாகர்லையும் தாவேகா முன்னிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி குமராபாளையத்தில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. மினிஸ்டர் தங்கமணி அவர்கள், எக்ஸ் மினிஸ்டர் தங்கமணி அவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சரிவு இருக்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் போல் பார்த்துருந்தோம் நம்ம. பட் என்ன இப்படி இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் கேட்டாங்க. பட் அந்த ரிசல்ட் தான் இப்போவுமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நம்ம கோபி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம போட்டிருந்த ஒப்பீனியன் போலில் கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் நிலவி இருந்துச்சு. அதே தான் தற்பொழுதும் நிலவி இருக்கிறது.
அதனால நம்ம மேக்ஸிமம் இந்த டைம் வந்துட்டு நம்ம அந்த 5 தொகுதியை மட்டும்தான் கெஸ் பண்ணணும். அந்த 5 தொகுதியுமே வந்து நம்ம எப்படி கெஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, bye bye, take care, டாடா, கட்.